நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நியூஸ் சேனலை திறந்தாலே ஆதவா அர்ஜுன், மார்டின், லீமா ரோஸ், ஜோஸ் மார்டின், பாண்டிச்சேரி ஜனநாயக கட்சி நிறுவனர், இவங்கள பற்றி தான் செய்தி வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, இவங்க மக்களை ஏமாற்றி 1 லட்சம் டிக்கெட்டுக்கு 2 லட்சம் டிக்கெட் எடுத்து மக்களை ஏமாற்றி சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேலே ஏகப்பட்ட குற்றங்கள் சொல்கிறாங்க. இன்னமும் இங்கே உள்ள அரசியல்வாதிலாம் நேர்மையானவங்க மாரி, அவங்கள விட இவங்களாம் அரசியல்வாதிலாம் ஏழை மாதிரி, அரசியல்வாதிக்கிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி, மார்டின் மட்டும்தான் இந்தியாவிலே பெரிய பணக்காரர் மாதிரி சித்தரித்து செய்திகள் வெளியே வருது. இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது. அதாவது மக்கள் என்ன ஒன்று முட்டாளுன்னு நினச்சிக்கிறாங்க, மக்களை முட்டாளுன்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது லாட்ரி சீட்டு வந்துட்டால் தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டால் தான் தமிழ்நாடு பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க. லாட்ரி சீட்டை நிறுத்தினதுனால தான் தமிழ்நாடே பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. அதனால் லாட்ரி சீட்டை நிறுத்தினது நல்லதுன்னு இந்த திமுக, அண்ணா திமுக பெரிய சாதனையாக நினைக்கிறாங்க. லாட்ரி சீட்டை நிறுத்திட்டோம் அப்படின்னு. இங்கே சாராய கடையில் 1 லட்சம் டாஸ்மார்க்கு கணக்குப்படி பார்த்தா 1 லட்சம் பாட்டில் சரக்கு வர்றதுன்னா அது 2 லட்சம் பாட்டில் கணக்கு காட்டுறது 1 லட்சம் பாட்டில். ஆனால் சரக்கு உள்ளே வர்றது 2 லட்சம் பாட்டில். அந்த 1 லட்சம் பாட்டில் கணக்கே வர மாட்டேது. இப்படிலாம் இவனுங்க ஏமாத்துறானுங்க அரசியல்வாதிங்க. என்னமோ மார்டின் தான் இந்தியாவிலே பெரிய ஏமாற்றி லாட்ரி சீட்டில் சம்பாரித்த மாதிரி இவங்க சித்தரித்து ஆதவா அர்ஜுன் வந்துட்டார், லீமா ரோஸ் வந்துட்டாங்க, அதனால் லாட்ரி சீட்டு உள்ளே வந்துடும் அப்படின்னு மக்களை பயமுறுத்துறானுங்க. மக்களுக்கு என்ன ஒன்றும் தெரியாது. 13 ஸ்டேட்டில் லாட்ரி சீட்டு இருக்குது. அவங்களாம் முறைப்படுத்தி 13 ஸ்டேட்லேயும் விற்கக்குள்ள தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அந்த மாதிரி முறைப்படுத்தி விற்க முடியல? என்ன காரணம்? ஏன்னா இங்கே அரசியல்வாதியும் லஞ்சம் வாங்குகிறான், அதிகாரியும் லஞ்சம் வாங்குகிறான். அவன் 2000 டிக்கெட் அடிக்க வேண்டிய இடத்துல 4000 டிக்கெட் அடித்தாலும் இங்கே அரசியல்வாதி கண்டுக்கிறதில்ல, அதிகாரியும் கண்டுக்கிறதில்ல. மற்ற ஸ்டேட்டில் ஏன் முடியுது? உலகம் ஃபுல்லாக லாட்ரி சீட் இருக்குது. சவுதி அரேபியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, ஐரோப்பாவில் இருக்குது. எங்கே லாட்ரி சீட்டு இல்லை? சாராயத்தால் இங்கே எவ்வளோ பேர் விதவிகளாக திரியிறாங்க டாஸ்மார்க்கால். அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேது. டாஸ்மார்க்கை நடத்துறது யார்? டாஸ்மார்க்கை விற்கிறவங்களை நிப்பாட்ட முடியுமா? மதுவை தயாரித்து டிஆர் பாலு விற்கிறாரு, ஜெகத் ரட்சகன் விற்கிறாங்க. அவங்க ஆலைகளெல்லாம் மூட முடியுமா? மக்கள் இறந்து போகிறாங்கன்னு இந்த மாதிரி சும்மா ஒரு பிம்பத்தை கட்டுறானுங்க. இப்போ மார்டின் வந்துட்டாங்க, இனிமேல் அவ்வளோதான், லாட்ரி சீட்டு வந்துடும் அப்படி இப்படின்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும். மக்களை யாரும் இங்கே ஏமாற்ற முடியாது. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் சும்மா இந்த படம் காட்டுற செய்தி திறந்தாலே போதும், மார்டின், ஆதவா அர்ஜுன் ரொம்ப பயங்கரமான ஆள் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டார். எப்படியா இருந்தாலும் லாட்ரி சீட்டை கொண்டு வந்துடுவாங்க, அவங்க கொள்ளை அடிச்சிடுவாங்க. இங்கே அரசியல் யாருமே கொள்ளை அடிக்கலையா? எந்த அரசியல்வாதி கொள்ளை அடிக்கலை? மார்டினை விட பெரிய கோடீஸ்வரன் எல்லா அரசியல்வாதியும் இங்கே இருக்கிறான். இங்கே வார்டு எம்சியில் இருந்து எம்எல்ஏ, மந்திரி, இவனுங்கள்ட்ட இல்லாத காசாக மார்டின்ட்ட இருக்குது. ஏன்பா இப்படி மக்களை இப்படி ஏமாத்துறீங்க? மக்கள் மடையர்கள் கிடையாது. மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மக்களை ஏமாற்ற முடியாது. ஆகையால் லாட்ரி சீட்டால் தான் இந்த லாட்ரி சீட்டு வந்துடும் சொல்லி மக்களை பயமுறுத்த வேண்டாம். மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு அந்த லாட்ரி சீட்டை வழிமுறைப்படுத்தி அதை பக்கத்தில் உள்ள கேரளா ஸ்டேட்டில் அழகாக செய்கிறாங்க. கேரளாவில் இப்போ கேரளா டிக்கெட் தமிழ்நாட்டுக்கு வராமையாக இருக்குது, இல்லை அங்கே போய் வாங்காமலே இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்போ அந்த மாநிலத்துக்கு வரி போகுது. அதே ஏன் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது? தமிழ்நாட்டில் இந்த அரசியல்வாதிங்க அதை அதிகாரிகளும் அதை முறைப்படுத்தி அதை பாதுகாப்பாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு இங்கே யாருக்கும் தகுதி இல்லை. ஏன்னா இங்கே லஞ்ச லாவண்யம் அதிகமாக இருந்ததால்
அவர் 1,00,000 டிக்கெட்டுக்கு 2,00,000 டிக்கெட் அடித்து அவர் விற்றார். அவர் திறமையில் அவர் விற்கிறாரு. அரசுக்கு வந்து கட்டுப்படுத்தினா அவர் ஏன் 2,00,000 டிக்கெட் அடிக்க போகிறாரு? 1,00,000 டிக்கெட் அடித்து விற்க போகிறாரு. அரசு வந்து எந்த ஒரு டாஸ்மார்க்காக இருந்தாலும் சரி, லாட்ரி சீட்டாக இருந்தாலும் சரி, அரசு அதை கண்காணிக்கணும். அரசு கண்காணிக்கிறதுக்கு தானே அரசு இருக்குது. அப்படி எப்படி அப்புறம் வந்து வழிமுறை மீறி அவங்க வந்து அதிகமாக அடித்து மக்களை ஏமாற்ற முடியும், மக்கள்கிட்ட இருந்து கொள்ளடிக்க முடியும்? டாஸ்மார்க்காக இருந்தாலும் சரி, லாட்ரி சீட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அரசாங்கம் நினைத்தால் முறைப்படுத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அரசுக்கும் வருமானம் கிடைக்கும், மக்களுக்கும் அதனால் பலன் கிடைக்கும். ஆகையால் சும்மா மக்களை போட்டு பயமுறுத்த வேணாம் இந்த செய்தி சேனல்கள். ஆதவா அர்ஜுன், லீமா ரோஸ், மார்ட்டின் குடும்பம் வந்துருச்சு அப்படி இப்படின்னு எங்களை ஒன்றும் நீங்கள் பயமுறுத்த தேவையில்லை. இது என்னுடைய சொந்த கருத்து. ஆகையால் நன்றி, வணக்கம்.